செங்கல்பட்டு மாவட்டத்தில் 11 வயது சிறுமி மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் 15 வயது சிறுவனை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பரபரப்பை கிளப்பியுள்ள இந்த விவகாரத்தின் பின்னணியை பார்க்கலாம். ஆடைகள் களையப்பட்டு உடலில் காயங்களுடன் முட்புதரில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார் 11 வயது சிறுமி. செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் அருகே நடந்தேறியது அந்த கோரச் சம்பவம். இரவு முழுவதும் மகளை காணாமல் தேடிக்கொண்டிருந்த பெற்றோருக்கு ஆற்றுணா துயரத்தை கொடுக்கும் வகையில் இந்த செய்தி அமைந்த வேளையில் அடுத்த பரபரப்பாக 15 வயது சிறுவனுக்கு இதில் தொடர்பிருப்பது தெரிய வந்தது. ஜூன் 29ஆம் தேதி மாலை தனது தாயாருடன் மின்கட்டணம் செலுத்திவிட்டு தனியாக வீடு திரும்பிய போது சிறுமி காணாமல் போனதாக போலீசாருக்கு புகார் சென்றது. இந்நிலையில் இதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுவனை பிடித்து போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுமி வீடு திரும்பிய போது நட்பாக பேசியபடி உடன் நடந்து சென்றதாகவும் பின்னர் தனியாக அழைத்துச் சென்று தகாத முறையில் நடந்து கொள்ள முயற்சித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். இதற்கு மறுப்பு தெரிவித்த சிறுமி அங்கிருந்து கிளம்பவே அங்கே நடந்ததை வெளியில் சொல்லிவிடுவார் என அஞ்சி அவரை அடித்து கொன்றதாகவும் சிறுவன் கூறியிருக்கிறார். இதற்கிடையே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டிருக்கலாம் என உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் ஒன்று கூடி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசாரின் விசாரணை வளையத்தில் இருக்கும் சிறுவன் சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்தவர் ஆவார். தனது உறவினர் வீட்டில் தங்கியிருந்துள்ளார். செல்போனில் ஆபாச படங்களை பார்ப்பதில் சிறுவன் ஆர்வமுடன் இருந்ததாகவும் அதன் காரணமாகவே சிறுமியிடம் அத்துமீறி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் உடற்கூறாய்வு அறிக்கை வந்த பிறகே முழு விவரமும் தெரிய வரும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கின்றனர்.